ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டுமே என்னால் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் வீடியோ எடிட் பண்ணதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தையும் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. நன்றி. டேய், என்னடா வேணும் உனக்கு இப்போ? எப்போ எப்போ அது அவன் சொன்ன மாதிரி இவனை புரிஞ்சிக்கவே முடியல. எப்போ எப்போ படுத்தாதடா. என்ன வேணும்? எப்போ இவன் கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோம். வேண்டாம், சரிப்பட்டு வராது. எப்போ எப்போ இப்போ என்னன்னு கேட்டோம், அவளுக்கும் கடற்கடன்னு ஒப்பிச்சிருவான். எப்போ எப்போ இனியா எவ்வளவோ வேண்டாம். நான் தான் அவசரப்பட்டுட்டேன். ஆமாடா, உனக்கு சிரிப்பு தானே வரும். நீ தானே கோர்த்து விட்ட. சரி சரி, கோப்படாதடா. அவளை பத்தி உனக்கு தெரியுமா? அண்ணங்க உன்கிட்ட சொல்லக்கூடாதான், இருந்தாலும் வெக்கத்தை விட்டு சொல்றேன். டேய், சும்மா தாண்டா பக்கத்துல போனேன். இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிட்டு போடா. நீ ஏன் சொல்ல மாட்ட? டேய், அவ பண்ண என்னடா? உனக்கு குழந்தை பிறந்த உடனே நம்ம பெத்துக்கலாம்னு சொன்னதா சொல்லலையா? இது அவகிட்ட பேச வேண்டியதுடா. நீ டேய், உன் மகனுக்கு 3 வயசு ஆகுதா? ஒரு பிள்ளை பெத்த மாட்டேன்னு சொன்னேன், 2 பிள்ளைய பெத்து காட்டிட்டேன். இப்ப கூட அவளுக்கு மனசு இறங்க முடியல. சிரிக்காதடா, சிரிக்காத சிரிக்காத, எனக்கு கோவம் வந்துடும். சரிடா, இப்ப என்ன காரணம் சொல்றா? குறைஞ்சது 5 வருஷம் டிஃபரெண்ட் இருக்கணுமா? அது சரிடா, ஒரு குழந்தைக்கு தானே நான் பிளான் போட்டு கொடுத்தேன். எல்லாம் நம்ம கையிலடா இருக்கு. உன் கையில இல்ல. போடா. இல்ல, அந்த புள்ளைய பார்த்தா பிடிக்காம அங்கேயும் வரப்புல அலைஞ்ச. நான் தான் பட்டப்படாத வேலையெல்லாம் பார்த்து சரி சேர்ந்துட்டு போட்டுமே அனுப்பி வச்சா. என்னடா, இல்ல என்ன வெறுப்பேத்திரியான்னு கேட்கேன். இல்ல என்ன வெறுப்பேத்திரியான்னு நான் கேட்கேன். அதான் சொல்றா, என் கையிலடா. நானே ரெட்ட பிள்ளை எனக்கே தெரியாது. ஆமாடா, உனக்கு அந்த பிள்ளைய பிடிக்கதா இல்ல? அது என்னடா, கோர்ல போகும்போது வரப்புல அரைஞ்சா இப்ப பிடிக்குமான்னு கேட்டா பொம்முதா? அது வந்து அதெல்லாம் இல்லடா. டேய், உனக்கு போய் சொல்ல வராது, உண்மை சொல்லு. நீ சொன்ன மாதிரியே போட்டா சேர்ந்த என் பிள்ளை பத்து கொடுத்துருக்காடா. இப்ப என்ன சொல்ல வர? அவன் என் பிள்ளை பத்து கொடுத்துருக்காடா. அது எப்படி பிடிக்காம போகும்? அப்படின்னா அப்படின்னா ஒண்ணும் இல்ல. டேய், நீ எங்களை கோத்தி நீ என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு உனக்கு மேல ஆசை. என் தங்கச்சி பிள்ளைய அப்படியே கையில வாங்கிக்கணும். அது பிறந்த அன்னைக்கு அந்த பிஞ்சு காது இருக்கு பாரு, என் நெஞ்சில வச்சு அப்படியே பச்சை குத்தணும். கனவு கண்டுட்டு இருக்கேன்டா. உன் தங்கச்சி ஒதுங்களே பார்த்தா நீ 45 வயசுல தான் நீ குத்திக்குவ. அப்படி சொல்லாத. டேய், அவன் அப்படிதான்டா ஒதுங்கி போயிட்டு இருக்கா. எனக்கும் தெரியாது, நான் அப்பன் ஆகணும். இது நீ அவகிட்ட பேசுடா. இங்க பாரு, எனக்கும் கொள்ள ஆசை. என் நண்பன் பிள்ளை அப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. ஒன்னியவே எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீ பெத்துடா ஒரு ரத்தம். ஐயோ, அந்த கனவு கண்டுட்டு இருக்கேன்டா. ஏற்பாடு பண்ணு, நான் தங்கச்சி பேசுறேன். பேசுறேன்டா. டேய் சீக்கிரம்டா, எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குடா. இங்க இந்த நெஞ்சில அப்படி அழகா அந்த காலை அப்படியே பச்சை குத்தி வைக்கணும்டா. சரி, நான் ட்ரை பண்ணிட்டு வரேன். முடியலன்னா பிடிக்கல 2 பிள்ளை பெத்து காட்டிட்டேன். பாரு, மீச முளைக்க முடி எனக்கு கழுத்து பண்ணி வச்சல நீ. இல்லடா, நானும் பொம்பளை பிள்ளை பெத்து காட்டுறேன்டா. டேய், நீ ஒரு பச்சை கொத்திக்க, நான் ஒரு பச்சை கொத்திக்கிறேன். நான் மட்டும்தான் பச்சை குத்துறேன். அந்த பிஞ்சு கால் ஏன் நெஞ்சில தாண்டா இருக்கணும். டேய், அது மட்டும் இல்ல, அதுக்கு கொடி போடுற ஃபங்க்ஷனா இருக்கட்டும், கொலுசு போடுற ஃபங்க்ஷனா இருக்கட்டும், எப்படி வச்சு நடத்துற மட்டும் போறடா. கூடி சீக்கிரத்துல உனக்கு செலவு வரும் பாத்துக்க. டேய் நண்பா, போற ஸ்பீடா பார்த்தா நான் டைமமா ஆயிரம் கொடுக்க. கன்ஃபார்ம்டா. ஐயோ, சும்மா இருந்தானே சுரண்டு விட்டுட்டு போயிட்டானே. எங்க தடவை இருப்பா. ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாமா? வேண்டாம், பார்த்தா ஏதாவது எக்கத்து போயிட போகுது. இல்ல, இதுக்கு மேலாம் குழந்தைங்களும் வேண்டாம்ப்பா. அந்த பிள்ளை நீ ஏறத்தே பார்க்காது. அந்த பிள்ளை என்ன பார்த்தா பயப்படுது. அதெல்லாம் வேண்டாம். இல்ல, ஒரு வாட்டி சும்மா பார்த்துட்டு வந்துருவோமா? சீச்சா வேண்டாம், தூரத்துல இருந்து பார்த்துட்டு வந்துருவோமா? நண்பா, என்ன அப்படி சொல்லி விட்டு போற? சே, மண்டிக்குள்ள தேவையில்லாம ஓடுத.
பாரு, இந்த சிரிப்பு தானே பிடிச்சிருக்கு. ஐயோ கையை விட மாட்டேங்குது, காலை விட மாட்டேங்குதே. இவங்களை பார்த்து பயமாவும் இருக்கு, அதே நேரத்துல சந்தோஷமாவும் இருக்கு. என்ன? ஆ? இல்ல, நீங்க வந்தா பயமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. பயமா இருக்கா? ஏன்? தெரியல எதுக்கு பயப்படுற? தெரியல, உங்களை பார்த்தா பயமா இருக்குல்ல. பிறகு சந்தோஷமா இருக்கா? ரொம்ப. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அப்புறம் உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? ஆ, நம்ம பையன். ஏய், என்ன? ஒண்ணும் இல்ல, நம்ம பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல. நீங்க நான் தானே பத்துக்கிட்டோம். நம்ம புள்ள தானே? நான் அப்படி சொல்லலாமா? ஏய், நம்ம புள்ள. இப்பலாம் அழக்கூட என்ன? நல்லா இருக்கானுங்க. ம், ஜாம் ஜாம் அரண்மனையில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பாத்தீங்களா? ஒருத்தன் வேற நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒருத்தன் என் அண்ணன் பையன் ஜாலிக்கிட்டு நிற்கான். ரெண்டு பையனுக்கும் எதுவும் இல்லை, பாதுகாப்பா இருக்கானுங்க. ஊசருக்கு எந்த பயமும் இல்லை. நம்ம பையனும் நல்லா இருக்கானுங்க. இன்னொரு 5 வருஷம் ஓடிட்டுனா கம்பீரமா வந்து நிற்பானுங்க. அப்புறம் அவனுங்களை அவனே காப்பாத்திடுவானுங்க. குழந்தைங்களை பார்க்க ஆசையா இருக்கா? உங்ககிட்ட தானே இருக்காங்க, பரவாயில்ல. சரி, அவ்வளோதான். நான் எது சொன்னாலும் செய்யறேன். ஆமா. என்ன தள்ளி போய் நின்னுட்ட? சும்மாதான். நீங்க எப்படிங்க? ஐயோ, அதே தோட்டத்துக்கு வந்தேன். தோட்டத்துக்கு வந்தேன், ஒரே தாகமா இருந்துச்சு. அதான். நான் போய் குடிக்க மோர் எடுத்து வரேன். அதுல பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போடணும். அப்படியே இருக்கா பாக்குறதுக்கு. சிரிச்ச முகம். ஏ பொண்ணு, எனக்கு பேரே வராது. ஏ பொண்ணு. தாத்தாக்கு வாங்க. ஆ. அப்பா, என்ன வெயிலு, செம வெயிலு. என்ன என்னங்க? சிரிச்சே கவுத்துக்கிட்டு இருக்கா. இந்த சிரிப்புல மயங்கி போயிடும் உங்களுக்கு. அங்க நின்று கொடுத்தா அப்படி இங்க வந்து கொடு. எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஆமா, இந்தாங்க. இல்ல, நீ கிட்ட வந்து கொடுத்தா நான் குடிச்சிட்டு போறேன், இல்லைன்னா நான் இப்படியே போறேன். அப்படி சொல்லாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்குல்ல. இப்போ பயம் இருக்கா? ஆமா, நிறைய பயம் இருக்கு. பேசுறதே நல்லா இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்க உங்களுக்கு. பயம் இருக்கா, வெக்கம் இருக்கா? ரெண்டு இருக்கு. ஓ, ரெண்டு இருக்கா? பாசம் இருக்கா? பாசம் இருக்கான்னு கேட்டா பாசம் வந்துச்சுன்னா பயமும் வெக்கமும் போயிடும். இந்த பாசத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த பாசத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். தெரியல, உங்களை பார்த்தா பாசமா இருக்கும், உங்ககிட்ட ஓடி வந்து நிக்கணும் போல இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இந்தாங்க. ரொம்ப புழுங்குது, என்ன பண்ண? இங்க இப்படிதான் இருக்கும். இப்படிதான் சமாளிச்சுட்டு இருக்கியா? அப்படின்னாதான் யாருக்கும் சந்தேகம் வராது. ஒரு ஃபேன் வாங்கி வச்சா கூட தோட்டத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதான் நான் வாங்கி வைக்கல. மற்றபடி மகாதேவன் அண்ணன் எல்லாம் வாங்கிக்கொண்டு தான் சொன்னாங்க. மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். என்ன பெசல கவனிச்சா அவங்களுக்கு சந்தேகம் வரும்ல. நீ ஏன் இவ்வளவு தியாகம் பண்ற? இது ஒன்றும் தியாகம்லாம் இல்லை. அப்படின்னா ஏன், என்னாச்சு? எதுக்கு போயிட்டா? ஆ, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லல. சொல்லு. ஆ, என்ன? இந்தாங்க, மோர் குடிங்க. ஆ, பச்சை மிளகா, கருப்புல, கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். என்ன? உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே போட்டிருக்கேன். சரி, கொண்டா கொண்டா. இந்தாங்க. இந்தாங்க வா. இப்போ வெக்க வந்துட்டோ? ஆமா. நீ கிட்ட தந்தா வாங்கி கொடுத்தேன். இந்தாங்க. ஏன்? இந்தாங்க. ஏன்? டேக்கிங் சென்ட்ரா வேண்டாண்டா. வேண்டாண்டா. சரி, கிளம்புட்டா. மோர் குடிக்கிறியா? நீ கிட்ட வந்து கொடுத்தா குடிக்க. நான் அங்கேருந்து நீட்டுவேன், நீங்க வாங்கி குடிக்கணும். இப்போ யாரும் தோட்டத்தில் இல்லையா? இன்னைக்கு யாரும் வரல, நாளைக்கு தான் வருவாங்க. உங்க அப்பா? அப்பா 6 மணிக்கு போயிட்டாரு, நைட்டு வருவாரு. வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன்னா. இது குடிக்கலையா? கிட்ட வந்து கொடுத்தா
எடுத்துக்குவேன். இன்னைக்கு என்ன காதல் வித்தியாசமா வருது. போத மாதிரி வருது. வேண்டாம் இந்த போத. ஷூ. நான் கிளம்புறேன். இந்தாங்க. பொண்ணு கிட்ட வந்து கொடு. மனுஷன வெறியத்தாத வா. வெறியத்தாத வா. அதுக்கு இல்ல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காம தான் வந்தேன். வயலுக்குலாம் வரல, உனதான் பார்க்க வந்தேன். எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமா. அப்போ உன்னதான் பார்க்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுது. ஆமா. சரி மாறக்கொண்டா. நான் நீட்டுவேன், நீ ஏத்துக்கணும். எதுக்கு கிட்ட வந்து தர மாட்டேக்கா? நீங்க தான் வெறியா இருக்கேன்னு சொன்னீங்களே. அட்டங்கோ. விடுங்க. தெரிஞ்ச உஸ்பெக் இருக்கல நீ. இல்ல. இன்னும் இன்னொரு பிள்ளை பத்துக்காண்டி. ஏய், குடிக்கதான் எடுத்துட்டு வா. இந்த குழந்தை பிறக்கும் போதே அரமணிக்கு கூட்டிட்டு போயாத. இந்த குழந்தை பிறக்கும் போது நான் வாங்கிட்டு சொல்லுவேன். காத்துக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஒருவேளை இந்த குழந்தை யாரு மாதிரி இருக்குன்னா? இப்போ உங்ககிட்ட நான் எப்படி சேர்ந்ததுன்னா ஒரு புத்தி அதே மாதிரி இருக்கணும். போங்க. என்ன சரி செம்மைக்கிட்ட இப்போதைக்கு மகத்தை எனக்கு தெரியக்கூடாது. அவ்வளவுதான் உண்டியல் ஆக்கிடுவான். எல்லாத்துக்கும் சிரிப்பு தானா? எனக்கு உங்களை பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஏன்? அது அப்படித்தான். அது மகாதேவன் எனக்கு பன்னியார்பட்டிக்கு போயிட்டான். அதனால எனக்கு வீட்டுக்கு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். பொண்ணு, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கராட்டு குழம்பு பிடிக்கும். கத்திரிக்காய் மாங்காய்லாம் போடணும். இல்ல நான் முழுசா சொல்லி முடிக்கிறேன், அதுக்குள்ள நைட்டு சமையலுக்கு. அதான் சொல்லிட்டீங்கல்ல. சரி நல்லா இருக்கட்டும் சமையல். என் சமையல் நல்லா இருக்கும். அதான் தெரியுமே. வரட்டும் இன்னொரு சிங்க குட்டியும் வரட்டும், பார்த்துக்கலாம். அதுக்குள்ள எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு இந்த குழந்தை பிறக்கும் போது 4 மணிக்குள்ள கூட்டிட்டு போயிடுவேன். குணவதி, உன் சிரிப்பு எனக்கு பிடிச்சிருக்கே. காலத்துக்கும் இந்த சிரிப்புலயே மயங்கி இருக்கலாம். இந்த சிரிப்பு போதும்டி. உன் கால் மாட்டிலே இருக்கலாம். உன் காலில் சொர்க்கம் இருக்குடி. இப்ப என் மனசு அவ்வளோ லேசா இருக்கு. மனசுல எந்த பாரமும் இல்லடி. சந்தோஷமா இருக்கு. ஏ பொண்ணு கட்டில போர்வையெல்லாம் விரிச்சிட்டேன். தலைவணி எல்லாம் புதுசு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்குள்ள சமையல் ரெடி ஆயிரும். பாலை காய்ச்சி கொண்டுட்டு வரேன். இங்க பாரு, ஆசைக்கு தொட்டுட்டு போல, தீர்த்துட்டு போறதுக்காக இங்க வரல. இங்க இருந்து தொட்டு. நீங்க அனுப்பியது எனக்கு தெரியும். தேங்க்ஸ். எப்போ இப்போ புரியுதுடா நீ ஏன் இப்படி இருக்கனே. டேய் அப்படியே அம்மைய உரிச்சு வச்சிருக்கான் இவன். தங்கப்பிள்ள, என் வயிறப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டேன்டா. நீ யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்போ இது அப்படியே சரி போ. இப்போ ஓடிடு. இல்ல போடா போ. போடா போ. எட்டி மிதிச்சிடும். ஓடி தங்கம் போ.
எவ்வளவு காதலோட இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதே காதலோட தான் ஒவ்வொரு நிமிஷமும் கூட சேர்ந்தேன். அவன் எனக்குள்ள எவ்வளவு வாழ்ந்தானு அன்னைக்குதான் எனக்கே தெரியும். அவளை நான் எந்த அளவுக்கு காதலிச்சேங்கதோ அன்னைக்குதான் எனக்கு தெரியும். அவ்வளோ நேசிச்சு என் மனசு நிறைய அவளை சுமந்துக்கிட்டுதான் அன்னைக்கு நான் இவனை பெற்றேன். என் பிள்ளை தப்பு நேரத்தில் வளர்க்கப்பட்டான். ஆனா இது அம்மாதான், என் பொண்டாட்டி தான். அந்த சிரிப்பு அழகிதான். எப்போ இப்போ எப்போ நீங்க தங்க தேர் சொன்னீங்கல்ல, ரெடி ஆயிட்டா? அண்ணன் ஒரு மாடல் கொடுத்துருக்கான், அதான் கூட கூட்டு போந்திருக்கான். பொருள் எப்படி? சரிடா, நானே மாடலை பார்த்துட்டு வரேன். நான் மனசுல ஒரு மாடல் வச்சிருக்கேன். இங்க பாரு, அண்ணன் பறவை மாதிரி இருக்கணும் அந்த தேரு. அந்த மாதிரி தங்கத்துல வேணும்டா. அது எப்பவும் நம்ம வீட்டுல இருக்கணும். அவ எப்போ உட்கார்ந்தா இருந்தாலும் அந்த தேர்ல தான் உட்காரணும். சரிங்கப்பா, அண்ணன் வந்திருக்கான். கூட போறீங்களா? கார் எடுத்து வந்திருக்கான். மகாதேவன் எங்க? மாமா இசையை தேடி போயிருக்காரு. அவன் எங்க போயிருக்கா? எங்க போவா? குளத்துல உட்காந்துருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, பாத்துட்டு தான் வந்தேன். சரிடா, நான் ஜான் கூட போறேன். பாத்து போங்கப்பா. அப்பா வெயில் அடிக்கி பாத்துக்கிடுங்க. பரவாயில்லடா, இருக்கட்டும். அப்பா வெயில் அடிக்கி அப்படியே தோட்டத்து வழியா போனீங்கன்னா அவங்க மோர் கடைக்கு வச்சிருக்காங்க, குடிச்சிட்டு போயிருங்கப்பா. சரிடா. ஐயோ, எனக்கு சரக்கு வந்திருக்குமே, இப்ப அங்க வேற போனோம். மாணிக்கத்துல குடிச்சிட்டு தான் 2 நாள் இங்க வேலை பார்க்கணும். அவன் வேற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கான். அவனுக்கு ஓய்வே இல்லை. அப்பா மன்மதற்கு சிரிப்பு பாரு. சிரிப்புக்கு என்ன காரணமா? அப்பா எனக்கு முத்தம் கொடுத்தாருனே. எதுக்குடா? அதானே அப்பா கிட்டே சொல்ல போனேன். எதா? அதான் அப்பா சைட்டுக்கு பொண்ணு இங்கே வந்துட்டாங்கல்ல. என்னடா சொல்ற? அதான் அப்பா கிட்ட சொல்ல போனேன். அப்பா முத்தம் கொடுத்தாரு. அப்பா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்காரு. நான் எனக்கு பெல்ட் கண்டதுங்கடா. அப்பாவே எனக்கு முத்தம் தான் கொடுத்தாரு. அவரு தப்பிக்கிறதுக்காக கொடுத்துருக்காருடா. போய் இவங்கிட்ட சிக்கிட்டோமேனே கொடுத்துருக்காரு. என்ன ஓடிடு, அவங்க உனக்கு கூட தெரியும். பெல்ட் எடுத்துறேன், ஓடிடு. தோட்டத்துல யாரு? தோட்டத்துல யாரு? என்னாச்சுதே? ஐயோ இல்லம்மா, இவன் வந்தா அவன் ஏதாவது கேட்பான், நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. இந்த வரப்பாளி வேணே அந்த பேச ஒண்ணு மாதிரிலாம் இருக்குதே, அவனே அவன் தான் வந்திருக்கான். இல்ல நீ எதுக்கு அவனை பார்த்து பயப்படுற? ஐயோ அதை நான் எப்படி சொல்லுவேன்? அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு பெரிய கதைலாம் இல்ல, இத்தனையோண்டு சிம்பிள் கதை தான். இந்த பையன் இப்படிதானே தெரிஞ்சும் இவன் கூட தான் வாழ்வேன்னு ஒத்த கலை இந்த வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். நீ ஓடி வந்ததெல்லாம் சரிதான், அவன் உன்னை காதலிக்கானாங்க. அதை எப்படி அவன் முகரை கட்டி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க? நீ அவனுக்கு பயப்படலாம் செய்வியா? அவனை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. என்ன சொல்ற? எஸ், அவன் கொஞ்சம் டேஞ்சர் தான். எப்படி வரப்புலதான் அலைவான், ஆள் இல்லைன்னா இடுப்ப கிளிடுவான். உனக்கு கொஞ்சம் கூட அவஸ்தை இல்ல, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் கதை தானே சொல்ல முடியும். உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன பிடிக்கலாம்பா. இப்ப கூட நான் நேரில் போய் நிக்க, என்கிட்ட எப்படி எரிஞ்சு விடலான்னு மட்டும் பாருங்களேன். ஆனா லவ் பண்றீங்க. ஆமா, இங்க நல்லதான் பேசுறேன். அவன்கிட்ட போனா எனக்கு எப்படியும் பயம் வந்துடும். ஆனா யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வேண்டாம், நீ என்ன பண்ணிருப்பன்னு எனக்கு தெரியும். நானும் ஒண்ணுமே கிடையாது, சத்தியமா சொல்றேன். இல்ல நான் எந்த கதையும் கேட்கல. அவன் எதை கூப்பிடுவான் என்னன்னு கேளு. வீட்டுல யாரு? தோட்டத்துல யாரு? ப்ளீஸ் நீங்க போங்கல. இல்ல எனக்கு வேலை கிடக்கு, நீங்க என்னன்னு கேட்டுட்டு வா. எனக்கு பயமா இருக்கு. நடிக்காம போ. அவன் எப்ப வருவானு வாசல் எட்டி பார்த்துட்டு இருந்த, இப்ப வந்தானே இப்படி நடிக்க. ஆமாமா, உங்க புள்ள வரவனே நான் வாசலையே பார்த்தேன். ரொம்ப பேசிக்க வேண்டாம். எனக்கு தெரியும், அப்படியே வாசல எட்டில பாத்துக்கிட்டு இருந்த என் பிள்ளை ஒரு அப்பாவி பிள்ளை. அப்பாவி பிள்ளை. ஆமா, என் பிள்ளை ஒரு வெள்ளேந்தி. இங்க பாரு, எதுவுமே தெரியாம வாசல்னு அப்பவே வச்சு கூப்பிட்டு இருக்கான். அப்படியே நடிப்பா. அப்படியே என் பிள்ளைய பார்த்தா அப்படி கொஞ்சம் கொலாக அடி பேர பிள்ளையா பெத்து கொடுத்துருவான். இத பக்கம் மாமியா மருமா சண்டமா தெரியலையே, பேர பிள்ளைக்கு அடிப்பட்ட மாதிரிலாம் இருக்குது. அதேதான், இவ வெறும் பேச்சு சவடால் தான், ஒரு கைத்துக்கு உதவ மாட்டா. எங்க வீட்ல குழுன்னு புசுன்னு இருக்குது இந்த சாரன் பையன் மட்டும்தான். சரி, அவன் 2 குட்டியை பெத்து போடுவான், தூக்கி கொஞ்சம் குழாய் தரையிலான்னு பார்த்தேன். அதுக்கு தாங்க ஒண்ணு சரிப்பட்டு வர மாட்டேங்குதே. இப்படி பிள்ளை பத்திட்டு நீங்க வாய் பேச வேண்டாம். இவ்வளவு யோக்கியமா இருக்கவா இவ்வளவு நேரம் வந்து அந்த பையன் என்னன்னு கேட்டிருக்கியா? கேக்குறேன், எப்படி போய் கேட்கறேன்னு மட்டும் பாருங்க. போ பாப்பா. இவ பேரனுக்கு தான் அடி போடுதாவ. இவ்வளவு உஸ்பேத்தியும் நீ காரியத்துல சரிப்பட்டு வரலன்னா அப்ப தப்பு வாம்பல தான் இருக்கு. அப்படி சொல்லு தமிழரசி. அவ எவ்வளவுக்கு பேரனுக்கு அடி போட்டுருப்பான்னு எனக்கு இப்ப தெரியுது. சேச்சா, நானும் சரிப்பட்டு தான் வருவேன். இவெல்லாம் ஒண்ணுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. இவனும் சரிப்பட்டு வர மாட்டான், அவனும் சரிப்பட்டு வர மாட்டான். நானே போறேன். 2 பேரும் பேரனை பெத்துக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்படி பிள்ளைலாம் பெத்துட்டு வாய் பேசாதீங்க. உனக்கு சாமத்தியம் பத்தாதுன்னு சொல்லி குறை இங்க சொல்லாத. உன் இடத்துல வேற ஒருத்தி இருந்தானா இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் என் புள்ளையோட அருமை. என் தன்மானத்தை தீண்டி பார்க்காதீங்க. ஆமா, தீண்டிட்டா மட்டும் அப்படி
இல்ல என்ன புள்ளன்னு கேக்க, என்ன புள்ளன்னு கேக்க. அது அப்படியே வெளியில நிக்காம பாருங்க, நீங்க பார்த்த சீமை புத்திர அவங்கிட்ட வைக்காளுங்க. வந்துட்டாங்க வர வர இவ்வளவு சிலிப்பிக்கிடுதா. எம்மா எம்மா எங்க அப்பாவும் இங்கதான் வந்திருக்காரு. இன்னைக்கு எங்க அப்பா நல்லா சைட் அடிக்க போறாரு. அம்மா 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 இவன் எந்த ஆங்கிள் பார்த்து எப்படி இவனை யூகிக்கனே தெரியல. இவன் மட்டும் இவங்க வீட்டுல கொஞ்சம் திணுசா இருக்கான். இவன் பயப்பட மாதிரிலாம் ஒண்ணு இல்லையா, ஆனா அவ பயப்படுறேன்னு சொல்றா. என்னடா அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஐயோ எனக்கு வெக்கம் வருது. அப்பாவுக்கு இவ வந்துட்டா. அப்பா கேளல, சுத்தி வில்லிகளா வந்துட்டாளுகளே. இதுக்கப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் அப்பாவுக்கு என்ன ஒண்ணும் இல்ல. அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டா எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்களாம் கூப்பிட முடியும். அப்படியா? எமோ எமோ அத உனக்கு அம்மா பிடிக்கல, பிறகு அம்மான்னு கூப்பிடுற. அதை பத்தி தான் பேச வந்தேன். எமோ எமோ என்னல இப்ப மட்டும் பாசம் பொத்துக்கிட்டு வருது? ஆமாமா பாசம் தான். எமோ பேசாம நீங்க மத்த தினமும் தோட்டத்து வீட்டுல இருந்துருங்கம்மா. எதுக்குயா? அதாம நல்லா இருக்குது. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு நான் இங்க இருக்கிறது நல்லா இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குமா? ஓட விட்டு அடிச்சு போட சொல்லிட்டேன். பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். இப்படித்தான் பண்ணுவான். நீயும் கொஞ்சம் காதல காட்ட வேண்டியதானே? உனக்கு தான் பிடிச்சிருக்கல அவன. மோர் தானே எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் உனக்கு புரியும். புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்ப நான் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன் அம்மா சொல்லிட்டு போறாங்களா? இல்லன்னா இல்ல என்ன அர்த்தம்? கோரிட்டு வாரேன். இது ரெண்டு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த நல்லா நடத்துவே ரெண்டு பேரும். எங்க அப்பா வந்திருக்காங்க. சாப்பாடு தான் ரெடி பண்ணணுமா? அப்பாக்கு மோர் வேணுமா? நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. இப்ப எங்க அப்பா வருவாவ. ஐய கையால மோர் வாங்கி குடிப்பாவ. ரெண்டு பேரும் சைட் அடிப்பாங்க. இன்னைக்கு அதை எப்படியாவது வீடியோ எடுத்து அண்ணேமா ரெண்டு பேருக்கு காட்டிடணும். வண்டி எடுத்து எங்க பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்லப்பா அண்ணன் நான் போன் அடிச்சு அப்பாக்கு மோர் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போன்னு சொன்னான். அதான் சொல்லிட்டேன்னு. எனக்கும் தாகமா தான் இருக்கு. சீக்கிரம் சொல்லி நேரம் அதுல போகணும்ல. சொல்லிட்டேப்பா இப்ப கொண்டு வந்துருவாங்க. இன்னைக்கு அவங்க கொண்டுட்டு வருவாங்க. அப்பா அவங்களையே பாப்பாரு. வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிட வேண்டியதான். என்னடா ஒண்ணுலப்பா மோர் குடிக்கும் தாகமா இருக்குப்பா. சரி குடிச்சு சரி வண்டி எடு. நேரம் ஆயிராமா? இப்ப போனதான் சரியா இருக்கும்டா. இல்லப்பா கடற்கன்னு குடிச்சு ஓடிடுவான். அவங்களுக்கு மட்டும் மோர் கொண்டு வந்தேன். சரண் என்னங்க அப்பா உங்களுக்கு மோர் கொண்டுட்டு வரட்டா? ஐயோ இங்க கொண்டு வந்துட்டாங்களோ அப்பாடே. மோர் கொண்டா எப்பா வாங்கி குடிங்கப்பா. என்னங்க எனக்கு பிடிக்கிற மாதிரி போட்டிருக்க. பச்சை மிளகாவும் கொத்தமல்லி எல்லாம் கிள்ளி போட்டு தான் வச்சிருக்கேன். என்னங்க என்னப்பா? ஒண்ணு இல்ல. நீங்க கேட்ட மாதிரி பச்சை மிளகா எல்லாம் கிள்ளி போட்டு தான் வச்சிருக்கேன். என்னங்க கருவேப்பிலை நல்லாவே தட்டி போட்டிருக்கேன். என்னங்க அப்பா எனக்கும் அப்படின்னாதான் இதுலயும் அப்படித்தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். மகிமா கொடுமா. என்னங்கப்பா? கொண்டாமா. இன்னும் வாங்கி குடிச்சிட்டு வாடா. நேரம் இல்ல. சரிங்கப்பா. இந்தாடா நான் வாங்கி குடி. ஐயோ இந்த மனுஷன் வேற யாருக்கு என்ன சாப்பிட மாட்டாவல. நான் போய் மோர் எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம் அம்மா நீங்க கொடுங்க. கொடுங்கம்மா உங்க கையால கொடுங்க. இவ்வளவு நாள் அது யார் கையால வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இவங்க புதுசு வீட்டுக்கு இவங்க கையால எப்படி? இவங்க வந்து 2 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள எப்படி? கொடுங்கம்மா. இந்தாயா கொடுங்கம்மா. எனக்கு பிடிச்ச அதே டேஸ்ட். நல்லா இருக்காமா? அமுதமா இருக்கு. வெயிலுக்கு எதமா கொண்டு வந்தேன். குடிச்சேன். நல்லா ஃபுல்லா குடிச்சேன். சரிங்கம்மா. அது சரிம்மா. இது கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் மோர்ல எப்படி உங்களுக்கு தெரியும்? அதானே தெரியல. மோர்னு கேட்டவனே இதெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன்.
இல்ல எங்களுக்கு இதான் பிடிக்கும். எங்க வீட்டுல இப்படி குடிக்குதுன்னா என் கிங்ஸ் என்ன அப்பா வேற யாரும் இப்படி குடிக்க மாட்டாங்க. அதான். அப்படியா? சரிம்மா. ஆமாமா, கிங்ஸ் நேத்து அப்படிதான் கேட்டு வாங்கி குடிச்சா. அந்த நேரத்தை தான் போட்டு வந்திருக்கேன். ஆ, ஆ, சரி, நீ குடிச்சிட்டு போ, வெயில நிக்காத. சரிங்கம்மா. என்ன நல்லா என்ன தர வேற யார்ட்டையும் வாங்கி சாட மாட்டீங்க? இவனால உங்க அம்மா கையாலே வாங்கி சாட மாட்டீங்க? என்ன ஆச்சரியமா இருக்கு. இது அமுதமா இருக்கு. அதெல்லாம் சந்தேகமா வந்து குடிச்சு பாரு. நீங்க குடிச்சது. ஓ எச்சி அது கொடுக்கும்போது நல்லா வாங்கின அது எச்சி இல்லையோ? இருங்க. அது கொடுக்கும்போது எச்சி இல்ல. நாங்க ஏதாவது குடிச்சிட்டு கொடுத்தா மட்டும் உங்களுக்கு எச்சி. ஒழுங்கா மிச்சத்தை குடிக்க. இல்லனா நான் கூட்டத்தை திருப்பி கொடுத்துறேன். யாரும் என் எச்ச வச்சுட்டு கண்டா அவசியம் இல்ல. அதான் எச்சுன்னு சொல்லிட்டேன், திருப்பி கொடுத்துரு. எங்களுக்குலாம் ஒன்றும் எச்சு கிடையாது. எவ்வளவு நேரம் காட்டை போட பாக்குறேன். சிக்குவேன். வெயிலா இருக்குது. அதுக்கே இந்த மோரை குடிச்சு உடம்பு சூட்டு தனிச்சு கண்ணா புடி புடி. சரி சரி போயிட்டு வரேன். சரி. ஐயோ, சரி போயிட்டு வாங்க. இது உனக்கு எச்சியா? இல்ல, குடிக்கிறேன். குடிக்கிறேன். விடுங்க. உங்க அக்காக்கு வேலையில அவங்க சுத்தி போய் சொல்லு. அக்கா பார்த்தா திட்டுவா. விடுங்க. யோசனை விடுங்க. இல்ல அப்பா. ஐயோ, தோட்டத்து வீட்டுலதான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். எப்போது என் கண்ட பட்டிய. ஐயோ, ஐயோ. அதிவ வேற என்ன புரட்டி எடுப்பால. போயிட்டான். இது சத்தியமா சொல்றேன், நான் வியாரிக்கிறேன் அவனால சத்தியமா சொல்லுத. ஐயோ, எப்படாலும் அடிப்பால. இங்க பார், நீங்க இப்படி நிக்க நான் சத்தியமா எனக்கு தெரியாதே. இருங்க, காப்பி கப்பியெல்லாம் உப்பு போட்டு கொடுக்கல. நான் மகிமவே இல்லை. ரொம்பதான் கொண்டுட்டுத. ஆமா, கோட்டை கலெக்டர் கூட சொல்லிவிட்டேன். அத்தி காதல் முத்தி போச்சுதே. ஐயோ, இவளுக்கு முத்தி போச்சுதே. ஐயோ, இவ இதுக்கு மோர் சட்டி இத்தனை முத்து முத்துதா. மகிமா, மகிமா. ஆத்தி அவளு எத்தனை நாள் தான் காத்திருப்பா. மகிமா. என்ன? இல்ல, பாவம் எங்கி பிள்ளைக்கு முத்தி போச்சுது. இல்லம்மா, எதுக்கு இந்த மோர் சட்டி இப்படி? உங்க புள்ள இதுலதான் வாய வச்சு மோர் குடிச்சா. அதுக்குத்தான் அத்தனை முத்து முத்துனியா? அவியதான் இதுல என் எச்சு இருக்குதே. ஐயோ, ஆத்தி ஆத்தி, நான் தான் இன்னைக்கு அவசரப்பட்டிருக்கேன். என்னமோ நான் வெயில இருப்பேன்னு மெனக்கட்டி எழுதி கொண்டு வந்திருக்கிய. ஆமா தங்கம், நீ போனதான் வீட்டுக்கே வர மாட்டேங்கிய. அதான் சரி பிள்ளை சட்ட பாத்துட்டு வரும்னு வந்தா இந்த வெயில குத்தச்சு உட்காந்துருக்க. எப்போ எனக்கு ஒரே தண்ணி தாகம்ப்பா. சும்மா வீட்டை பக்கம் வரல தங்கம். பாரு, இல்ல நாலு ஜூஸ கொண்டு வந்துரு. ஐயோ, சரிப்பா, நாளையில நான் ஜூஸ் கொண்டு வந்துடுறேன்ப்பா. ஆமாமா, உனக்கு வெயில் ஒத்துக்கிடாது. இல்லனா அப்பா அப்பப்போ கொண்டுட்டு வரேன், சரியாமா? ஆமாப்பா, நீயே கொண்டு வந்துருப்பா. ஆனாலும் வீட்டுக்கு வர வித்தியாசமே இல்ல. இல்லப்பா, இங்க நிறைய வேலை இருக்குல்லப்பா எனக்கு. என்னமா வேலை? ஆத்தி உளறிடுவாளோ? அது ஒரு பெரிய வேலைப்பா. அவ ராணிங்க அவ தரமாமா கூட்டிட்டு இருக்காவல்ல, அத பாக்க போயிருக்கா. அப்படியா? சரி 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 சரிம்மா, நீ குடிமா என் தங்கம். ஏறி எப்படி ஏத்து போய் உட்கார்ந்துருக்கு பாரு. புள்ள மாதிரியே நீ உட்கார்ந்துருக்க முத. சூடு தரையில உட்கார்ந்துக்கிட்டு புள்ளியா இருக்க லட்சணத்தை பாரு. நல்ல நேரம் வந்தப்பா, ஒரே சூடுப்பா. அப்பா மடியில உட்காந்து எப்படி இருக்குது உனக்கு? இதாப்பா நல்லா இருக்கு. ஏம்மா, என் பிள்ளைக்கு எப்படிதான் வியாக்குது. வீட்லயே இருக்கலாம்ல தங்கம். ஏமா வீட்ல போர் அடிக்குப்பா. குளத்தையே வெட்டி கொடுத்துருக்கானுங்க பாரு. என்னமோ இப்ப நீங்க எங்கப்பா போறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒரு சேர்த்து ரெடி பண்ணிருந்தோம். அது அளவெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க தான் போயிருந்தோம். வேலை முடிஞ்சுது. அது வீட்டுல வந்து அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்களாம். அதனால கிங்ஸ் இப்பதான் கூட போயிருக்கான். அது நீ மட்டும் தான் அந்த சேர்ல உட்காரணுமா. உங்க மாமா ஆர்டர், மத்த யாரும் அந்த சேர்ல உட்கார கூடாதான்.
அதனால ஓ அளவுக்கு மட்டும் செஞ்சா போதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா பாத்துக்கோங்க மாமா. ஏன் அளவு எப்படிப்பா தெரியும்? அதான் அப்பா மலை தூக்கி வச்சிருக்கேன் அளவு தெரியாதே. என் புள்ள சிரிக்கும் போது என்ன அழுகுமா. என் தங்க புள்ள, என் தங்க புள்ள. ஆமாப்பா, நான் தங்க புள்ளதான்ப்பா. ஏமா வீட்டுக்கு வரியாமா? நான் வரலப்பா. ஆமாமா வீட்டுக்கு மட்டும் வந்துடவே கூடாது. இப்ப கூட்டாளிகளும் நிறைய சண்டைக்கு போலுக்கு. ஆத்தி, நம்மளதான் மாமா சொல்லுதவ. சும்மா ஜாலியா இருக்கிய. என் புள்ள சிரிக்கிறதே ஒரு அழகுதாம்மா. என் தங்க சீர் குடிமா. குடிச்சிட்டு பார்த்தேன். எங்க ஒவ்வொரு சொட்டாவா ஏன் இப்படி குடிச்சிட்டு தாக அடங்கும். நல்ல கடற்கன்னு குடி பாப்போம். இன்னொன்னு அடி தட்டாப்பா. இது ரெண்டாவதுப்பா. போதும். உனக்காக இங்க இனிப்பா இருக்க என்னை பார்த்து விட்டுனேன். சரி சரி குடி 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 குடி. இன்னும் ஒண்ணு குடிச்சதேமா. வேண்டாப்பா, அப்புறம் பாத்ரூம் வரும்பா. அதுக்கு என்ன இன்னொன்னு குடிமா. அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். அது சரிப்படாதுப்பா. வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணதால. சரி சரி குடி குடி. என் புள்ள குடிமா, என் புள்ள குடி. அப்பா கொஞ்சம் காற்று சட்டுமா. வேண்டாப்பா. சரி சரி குடி குடி குடிமா. இப்ப போதும்பா. இன்னும் ஒரு முடக்குவா குடிச்சிரு குடிச்சிரு. இல்லப்பா, குடிக்க முடியலப்பா. இந்த பண்ணி குடிக்காப்பா. சரி கொண்டா அப்பாட்ட கொண்டா. எச்சிப்பா. என் புள்ள எச்சு எனக்கு அமுதம் இல்ல. என் தங்க புள்ள எச்சு கிடைக்கணுமே. என்ன ருசியா இருக்கு. அப்படியாப்பா? ஆமா என்ன ருசியா இருக்கு. அது ருசியாதப்பா இருக்கும். ஆமா பிறகு அமுதம் அப்படித்தான் இருக்கும். இப்பதான் நல்லா இருக்கு. இப்ப டாடாப்பா. இல்ல அப்ப கொஞ்சம் இருந்துட்டு போறேன். வேண்டாம், இப்ப ராணி வந்துருவா. சரி சரி பாத்துருக்கணும்னா. இப்போ கரெக்டா ஒரு 12 மணிக்கு தேவாவை எச்சி படுத்தா சொல்லியல. அடி பாதவத்தியாவி அப்பா கிட்டே பிளான போட்டு கொடுக்கா. சொதப்பிடுவாளோ இன்னைக்கு. சீப்பா எதுக்கு தங்க. எப்பா இங்க 12 மணிக்குள்ள உட்கார முடியாப்பா, அவ்வளவு வெயிலு. அது ஜீப்புக்குள்ள இருந்தா வெயில் அடிக்காது, அதுக்கு தான்ப்பா. அப்பா அதுக்கு தானே வேற ஒண்ணும் இல்லையா. அதுக்கு தான்ப்பா. அதான் தேவா வரன கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி 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 பாத்து தரணும்னா வெயில உட்காராத. அப்பா ஒரு மணி நேரம் கழிச்சு ஜூஸ் கொண்டுட்டு வரேன். இதுக்கப்புறம் ஜூஸ் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நான் குடிக்க மாட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துருவேன்ப்பா. சரிம்மா சரிம்மா கோவப்படாதம்மா. சீக்கிரப்பா டாடாப்பா. டிவி அப்பா கண்டுபிடிச்சிரோல இப்படிலாம் பண்ணா. ஏதாவது வேண்டதால பார்க்க போறாளோ தங்க புள்ள. என்னப்பா? அப்பா உனக்கு ரகசிய உளவாளி தானே, அசிஸ்டன்ட் தானே. ஆமா. அதுல என்னப்பா உனக்கு சந்தேகம்? இல்ல அசிஸ்டன்ட் கிட்ட எதையும் மறைக்க கூடாதுல்ல, அதான் உன்னை காப்பாத்தணும் அதுக்குதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ போயிட்டு வாப்பா. அப்பா இவ்வளவு என்னமோ பண்ண போகுது. சாரி தங்க எம்மோ என் புள்ள. சரிம்மா அப்ப போயிட்டு வரேன்னா. என் தங்கம் என் வயிறம். டீச்சரா எப்படி கரெக்ட்டா 12 மணிக்கு ஜீப் வந்துரும் பாத்தியா? நாம 12 மணிக்கு வீட்டுக்கு போகாமலே எப்படி ஏற்பாடு பண்ணிட்டேன் பாத்தியா? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு சொன்ன மாதிரி இருக்குது. என்னடி புசுக்குன்னு இப்படி சொல்லுதே? புசுக்குன்னு சொன்னாவளா? எட்டி உங்க அப்பா என்னது கண்டுபிடிச்சிருப்பாவட்டி. உங்க அப்பா புள்ள மேலத சந்தேகத்தை முடிக்கவல்ல முடிச்சாவ. இல்லடி எங்க அப்பா முழியா அப்படிதான். ஜீப் எடுத்துட்டு வந்து உங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா கிட்ட சொன்னதா மத்ததுக்கு சந்தேகமே வராது. ஆமாமா என் புள்ள என்கிட்ட மாதிரியே சொல்லிட்டான்னு சொல்லுவாவல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்க அப்பா ஜூஸ கொண்டுட்டு வருவா பாரு. நீ வேற வெயில விளையாண்டுட்டு இருக்கத பாத்துட்டாவ. இனி அவளுக்கு அங்க ஒரு வேலை ஓடாது. புசுக்குன்னு உங்க அப்பா ஜூஸ் கொண்டுட்டு வருவா பாத்துக்கிட்டே இரு. நான் அந்த சைடு வந்திருக்க கூடாது பத்தியா? நான் முதல்ல சொன்னேன் அந்த சைடு போன்னு. எங்க அப்பா ஒரு மணி நேரத்துக்கு திருப்பி வருவாங்களோ? உங்க அப்பாக்கு இன்னும் அங்க இருப்பே இருக்காது. இன்னும் ஒரே ஜூஸ் கலக்கதான் அங்க நடக்கும் பாத்துக்கிட்டே இரு. அரை மணி நேரம் கூட தாக்கு பிடிக்குதா என்னமா போனா ஜூஸ் எடுத்துட்டு வருவா பாத்துக்கிட்டே இரு. நீ முதல்ல சொல்ல மாட்டே. ஆமா பதில் சொல்ல மாட்டேவ. சரி ஒண்ணு பண்ணி இப்போ நீ நேரா வீட்டுக்கு போ. போயிட்டு ஜூஸ குடிச்சிட்டு எப்பா நான் ஜூஸ கொண்டுட்டு போயிடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துரு. அப்ப நம்ம போன தெரியாது. சரி இப்ப 11 மணி தான் ஆகுது போ. அப்ப ராணி பிள்ளை அதான் தோற வர சொல்லிருக்கா, நம்ம பாத்துட்டு வரட்டும். அவ கரெக்ட்டுக்கு வந்துருவாள்ல. அவலாம் வில்லி கரெக்ட்டா வந்துருவா. சொதப்புறதே நீதான். அடிச்சா இப்படி சொல்லுதே. என்ன எப்படி சொல்றாவ? சொதப்புறதே நீதான். இப்ப அவ எப்படி ஏமாத்திட்டு வருவா பாரு. பாரு இந்த ராணி பிள்ளை. இங்க பார் அவலாம் கழுவுற மீன்ல நழுவுற மீன். தோலை எதுக்கு கூட்டிட்டு இருப்பான்னு எனக்கும் தெரியும். அதெல்லாம் கண்ணாத்திட்டு 2 நொடியில வந்துருவா பாத்துக்கிட்டே இரு. இவ்வளவு நேரம் உங்க அப்பா தூக்கிச்சு கொஞ்சிட்டு போயிருக்காவ. இனிமே எங்க இந்த மனுஷன் இருக்கும்? உங்க அப்பாவே உனக்கு போச்சல தெரியல. எங்க அப்பா மேல இருந்தா தூக்கமா வந்துச்சு. தூக்கம் வந்துச்சா? வரமுட்டியே வரும். நிஜமாதான். எங்க அப்பா தலையிட்டு இருந்தாவல இப்படி முட்டச்சு அப்படி தூக்கம் வந்துச்சு. சப்பா உன்னை நம்பி 2.5 மணி நேரம் நான் ஜீப்ல டிராவல் பண்ணணும். அப்ப தூங்கிருட்டி? அப்பலாம் தூங்க மாட்டேன். அப்பா மடியில இருந்தா மட்டும் தான் தூங்குவேன். நான் சாப்பிட்டேனான்னு கேட்கிறதுக்கு எங்க அம்மா கிட்ட மெனக்கிட்டு சொல்லி விட்டுருக்கிய. அத அங்கே கிடந்து சொல்லிருப்பேனே. எப்பா புருஷை கூப்பிட்டேன்னு என்ன பொறுப்பா உடனே ஓடி வந்துட்டம்மா.
பொறுப்புல பொண்டாட்டி உலகத்திலே கிடையாது. என்ன ஓட்டமா ஓடி வந்தேம்மா புருஷன் கூப்பிட்டாவனே. என்னங்க சாப்பாடுங்கடி. சாப்பாடா? அம்மா என் புருஷனுக்கு என் மேல என்ன ஒரு பாசம்மா, அம்மா என்ன ஒரு அக்கறம்மா. என்னத்த சொல்ல, நான் குளத்தாங்கரையில உட்கார்ந்துருக்கேன்னு பிள்ளை சாப்பிட்டுச்சா சாப்பிடலையான்னு எவ்வளவு அக்கறையா. அம்மா என்னத்த சொல்லப்போ, இவ்வளவு பாசக்கார புருஷனா இருக்காவ. என்ன கொஞ்சம் ரவுடியா போயிட்டாவ, இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும். ஏங்க நான் காலையில சாப்பிட்டேங்க. நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சுங்க. அபியக்கா பூரி கிழங்கு, அப்புறம் ஸ்பெஷல் தோசை, அப்புறம் நெய் தோசை, அப்புறம் சாதா தோசைன்னு சுட்டு கொடுத்தாவ. அப்படி இப்படின்னு ரொம்ப திங்க முடியல, ஒரு 5 தோசை தாங்க சாப்பிட்டேன். ஓ நல்லா சாப்பிட்டல. நல்லா சாப்பிட்டேங்க. இதை இங்க அங்கேயே கேட்டுட்டு இருக்கலாம், இவ்வளவு தூரம் நான் வரணும்னு அவசியமே இருந்திருக்காது. ஓ சரி, எனக்கு சாப்பாடு. என்னங்க சொல்லுதீங்க? எனக்கு சாப்பாடுங்கடி. உங்களுக்கு சாப்பாடுனா? நான் காலையில இருந்து சாப்பிடலடி. எத்தனை வாட்டி சொல்லி விட முடியும்? ஆத்தி எங்க அம்மா எனக்கு உல வச்சு விட்டுட்டு போயிட்டாவல. புருஷ கூப்பிட்டாவன்னு சொன்னாவல, உன் புருஷ சாப்பிடக்கு தான் கூப்பிட்டு விட்டாவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா என்னவா? நான் ஒரு கடையிலேயே வாங்கிட்டு வந்திருப்பேனே. யாத்தேரி என்ன நடக்க போற தெரியலையே. பைய பொசிக்கிடு. அப்ப நீங்க சாப்பிடலையா? நான் சாப்பிடல. சரி ஒரு 10 நிமிஷம் வாங்க, நான் வீட்டுக்கு ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப நான் சாப்பிடணும்னு உனக்கு தெரியாது. 10 நிமிஷம் மட்டும் நான் வீட்டுல போய் எடுத்துட்டு ஓடி வரேன். இனி நீ போய் எடுத்துட்டு வரணும், நான் அதுக்கு பட்டினியா கிடக்கணும். நீங்க நீங்க காலையில கேட்டல, நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க தான் ஒண்ணும் சொல்லல. சொல்லலனா அப்படியே விட்டுருவ. நீங்க ஹாஸ்பிடலுக்கு ஒரு நாளும் கொண்டு போக மாட்டீங்கல்ல? எங்க அப்பா வாங்கி கொடுக்க இல்ல. ஆமா, உங்க அப்பா வாங்கி கொடுத்தாவ எனக்கு சாப்பிட முடியல. அதான் அப்படி நினைச்சிட்டேன். ஆனா எனக்கு இப்போ பசிக்குது. சரி நான் 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேனே. அது வரைக்கும் நான் என்ன பண்ணட்டும்? இப்படி திண்டுக்கு மட்டும் கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? திண்டுக்கு முண்டா பேசிட்டு இருக்கானா? பசிக்குடி பசிக்குடி. அத்தி கோபப்பட ஆரம்பிச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அத்தி கோபப்பட்ட அவ்வளவுதான், என் நிலைமை அவ்வளவுதான். ஏய் எனக்கு பசிக்குடி. எனக்கு இப்போ இந்த சாப்பாடு போதும். இது போதும். 10 நிமிஷம் மட்டும் பொறுத்துக்கிறீங்களா? அது வந்து அதான் இந்த சாப்பாடு போதும்னு சொல்லிட்டேன்ல. 10 நிமிஷம் தான், போய் எடுத்துட்டு ஓடி வந்துடுவேன். எனக்கு அது வேண்டாம். இல்லைங்க, ஐ, அது வந்து உங்க வீட்டுல ஒரே ரூம் முடியல. இல்ல அந்த ஒத்த ரூம்ல கஷ்டமா இருந்துச்சு. அதான் சொன்னேன் அந்த வீட்டுக்கே போயிருங்கன்னு. என் பொண்டாட்டி இருக்கடம் தான் எனக்கு வேணும். நான் தோட்டத்து வீட்டுல தானே இருக்க ஆசைப்பட்டேன். வேண்டாம், இங்கே இருப்போம், நல்லா இருக்கு. நீ பிறந்து வளர்ந்த இடத்துல இருக்கிறது ஒரு சுகமா இருக்கு. நீ எப்படியெல்லாம் அந்த வீட்டுல வாழ்ந்திருப்பேன்னு நினைச்சு பார்க்கும்போது நானும் இப்போ அந்த வாழ்க்கையை வாழ்றேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம்? நீ அதுல இருந்து தானே வந்திருக்க, நானும் அதுல இருந்து வந்தா தானே. நீ எப்படிலாம் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். பிறந்ததுல இருந்து ஏசிலேயே வந்திருக்கேன். எப்படி உன் அருமை எனக்கு தெரியும். அதான் அப்பா கொடுத்த ஐடியா. என்ன சொல்றீங்க? கருப்பு சிங்கம் தான். கொஞ்ச நாள் ராணி விட்டு போய் வாழு, அப்போ தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அப்பா சொல்லாம நான் இங்க வரவும் முடியாது, உன்னை புரிஞ்சுக்காம நான் போகவும் மாட்டேன். கருப்பு சிங்கமா? ஆமா, அப்பாதான் ஒருத்தி நமக்கு முழுசா வேணும்னா, அவ மனசுல முழுசா வாழணும்னா, அவ வாழ்ந்த வாழ்க்கைய கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருன்னு. நல்லா இருக்குடே, உன் வீட்டுல வாழ்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அப்பா அப்படி என்ன இப்படி தாங்குவார் தெரியுமா? மருமகன்னு அப்படிதான் தாங்குவாரு. ஒன்னி இவ்வளவு செல்லமா வளர்த்துருப்பாருல. உங்க அம்மா உங்களுக்கெல்லாம் இப்படி சமைச்சு போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட காசு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்காங்க. ஏன் மாப்பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்க, ஏன் மாப்பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கேன்னு. உங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப முடி என் ட்ரெஸ் சைன் பண்ணி கொண்டு கொடுத்து என் ஷூ வரைக்கும் தொடச்சி கொண்டு வைக்கிறாரு. நான் அரண்மனையில பிறந்தாலும் இப்பதான் முத ராஜாவா உணர்ந்தேன். என்ன சொல்றீங்க? சத்தியமா இப்பதான் நான் ராஜாவா உணர்ந்தேன். உங்க அப்பா அவ்வளவு பாசம் கட்டுறாரு. நான் சாப்பிடலன்னு சும்மா தான் கத்துனேன். இதுல 3 நேரம் கொண்டு வந்துட்டாரு சாப்பாடு. எங்க ஹாஸ்பிட்டல் வாசலே தான் தஞ்சோன்னு கிடக்காரு. நான் ஒரு தும்முனா கூட அவருக்கு தாங்கிக்க முடியல.
நான் டாக்டர். எனக்கு அவர் வைத்தியம் சொல்றாரு. நல்லா இருக்கு. கருப்பு சிங்கம் எது சொன்னாலும் சரியா தான் இருக்கு. இப்போதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், போக போக அந்த வீடு உங்களுக்கு வெறுத்துரும். எனக்கு வெறுக்காது. ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரே ஒரு ரூம் தான். நைட்டு எல்லாரும் ஒரே ரூம்ல தூங்குறோம். அந்த திருட்டுத்தனமா உன் மேல கையை போடும்போது வர சுகம் வர எதுலையுமே வரலடி. நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். அப்படியே உன் இடுப்பக்கம் இல்லை, அங்கங்க சிலிமிசம் பண்ணி யாரும் வராங்களா பார்த்து ஒரு கிஸ் பண்ணி அப்பப்பப்பா இப்பதாண்டி காதலே எனக்கு இனிக்குது. காமம் என்னடி காமம், அதுல ஒண்ணுமே இல்ல. பொண்டாட்டி திருட்டுத்தனமா லவ் பண்றோம் பாரு, யாரும் பாத்துருவாங்கன்னு அதுல கிடைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அலாதி சந்தோஷம். சுதந்திரமா கட்டி பிடிக்கிறத விட கட்டுப்பாடோட கட்டி பிடிக்கும் போதுதான் நல்லா இருக்கு. என்ன மறக்கணும்னு பயந்துட்டியோ? ஆமா. நல்லா இருக்கு. என்ன? நான் கோபப்பட கூடாதுன்னு ஓடி வந்து கொடுத்த பாரு, நல்லா இருந்துச்சு. ஐயோ, அது ஈஸியா கொத்தல வச்சிட்டு வந்திருக்கடா. அத்தி பிளான போட்டுட்டு இருந்தாங்களே, இந்த பிளான் சொதப்பிருவே, என்ன கொன்றுவாங்களே. என்னங்க? எங்க விட மாட்டேன், பக்கத்துல ரூம் இருக்கு, வா. அத்தி ஜோலி முடிஞ்சு ஜவக்கா உயிரோட எனக்கு குளி தண்டிடுவா. என்னங்க? என்னடி ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு ஓடி வந்துட்டுமா? குளத்தங்க வைக்காம போற? நாம எது பண்ணாலும் தெரியுதே, எப்படி? காலுக்கு மேல காலை போட்டு ஓஹோ அம்மா புதுசா ஃப்ரெண்ட பிடிச்சிருக்கிய போலுக்கு. அத்தி நான் எது பண்ணாலும் தெரியுதே, எப்படி? ஏங்க அதெல்லாம் எப்படிங்க தெரியுது? சேட்டலைட் மூலமா கண்காணிக்கிறோம். சேட்ட வாயி. நீ ஒண்ணு இப்போ கொத்தகரைக்கெல்லாம் போக வேண்டாம். இல்லங்க, ஒரே ஒரு இன்ஃபோ மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேனே. என்ன இன்ஃபார்ம் பண்ண போற? இல்ல, நான் என் புருஷன் கூட வேற ஒண்ணும் இல்ல, என் புருஷன் கூட பேசிட்டு இருக்க போறேன். நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறேனே. நீ போன வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். அத்தி பிளான் மட்டும் இன்னைக்கு சொதப்பிச்சுன்னா நாளைக்கு என்ன உயிரோட கொன்றுவாளுகளே. என்னங்க? விட்டாதடி போவ. அபி அபி வாங்கய்யா வாங்க. பேருக்குத்தான் அந்த வீட்டுல இருக்கங்க பேரு, ஆனா ஒட்டுமொத்த வேலையும் வாங்குறது இங்க வந்தேன். இங்கதான் அங்க இருந்த விட அதிக வேலையா இருக்கிறேன். ஒன்னும் அதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து வேலை வாங்குறது. கேட்டா நாங்க தனியா இருக்கோம், அவி தனியா இருக்கோம். நான் தனியா வந்து 2 நாள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஏன்டா பேசணும்னு இருக்குது. நம்ம கிட்ட இருக்கும் போதெல்லாம் நைட்டிய போட்டுக்கிட்டு சுத்துவா, இப்ப நடிக்கிற மாதிரி இருக்கா. என்ன கும்மன் இருக்கா, ஆட்டிவா கிட்ட நடிக்க கூட நிக்க முடியாது போலுக்கு. சோதிப்பாளுகளோ இல்லை, வேணா சோதிக்கதான் செய்யறான்னு நினைக்கிறேன். அது நானும் கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டேன், அசிங்கப்பட்டு போயிருவேன். இப்பவுமே ஏதாவது வேலையை தரத்தான் வந்திருக்கோம். இதுல வீரப்பு வேற, இவனை எந்த வேலையும் செய்யக்கூடாது. எந்த பைய ஒளியிலும் வீட்டு பக்கமே வராம இருக்கும் போது வீடு நல்லா இருந்துச்சு. அவ்வளவு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. என்னங்க மனசுக்குள்ள என்ன திட்டிருப்போன்னு எனக்கு நல்லா தெரியும். லாஸ்ட் மட்டும் என்னங்க அப்படி தூக்கி வச்சு என்னங்க? பெருமையிலங்க அந்த அம்மா தூங்க வச்சுட்டாங்க அவங்க ரூம்ல. தூங்கிட்டானுங்களா? இங்க அடிக்க வெயிலுக்கு அவனுங்க முழிச்சா இருக்க முடியும், அசந்து தூங்கிட்டானுங்க. அந்த அம்மா பருப்பு சோறு கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டானுங்க, அப்படியே தூங்கிட்டானுங்க. பருப்பு சோறா? அதே பிள்ளைக்கு கொடுப்பாங்க, அது அந்த பவுடர் வாங்கி கொடுத்துருக்க. அது அவன வாயில வைக்க மாட்டானுங்க, துப்பி விட்டுறானுங்க. இதுதான் அழகா சாப்பிடுறானுங்க. அந்த அம்மா நல்ல நெய் ஊத்தி அழகா குடுக்குறாங்க, அழகா சாப்பிடுறானுங்க. கேட்டு வாங்கி தின்ன மாதிரி திங்கானுங்க. என்னடி சொல்ற? ஆமா, ஊங்கானுங்களே. அந்த அம்மாவும் சலிக்காம தூக்கி 2 புள்ளில 2 மடியில வச்சுக்கிட்டு ஏதோ பாட்டி மாதிரி நடந்துக்கிட்டாங்க. நிஜமாவா? ஆமா, அத கட்டி இத கட்டின்னு வயிற்று முட்டை கொடுத்து அவனை அசந்து தூங்குற அளவுக்கு பண்ணிருந்தாங்க. இனி எந்திப்பானுங்க பாருங்க, அவ்வளவு சேட்டை பண்ணுவானுங்க. எந்திரிச்சு அங்க இங்க பிடிக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். என்னடி சொல்ற? ஆமா, 5 மணிக்கு பிறகு வந்து பாருங்க, அவனுக்கு என்ன குடி குடின்னு ஓடுறானுங்கன்னு. உண்மையாவா? நீங்க அந்த பவுடர் கலக்கி கொடுத்தீங்கன்னா புள்ள சோப்பலங்கி மாதிரி தான் இருக்கும். அந்த அம்மா சூப்பரா கவனிக்காங்க. கேப்ப கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, அது இதுன்னு கொடுத்து நல்லா புஷ்டிப்பா வச்சிருக்காங்க. ஆள் எப்படி இருக்கானுங்க பாத்தீங்களா? இப்போ ஐயோ கண்ணு வந்துடக்கூடாது, ஐயோ கண்ணு வந்துடக்கூடாது. உன் கண்ணில் விட பிறந்தல இருந்து தூக்கி சமந்திருக்கல, நிஜமாவே நல்ல நாடானுங்களா? ஆமாங்க, 6 மணி ஆயிட்டா போதும் அழகா செவரெல்லாம் பிடிச்சு நடக்கானுங்க. கிங்ஸின் கூட இங்க தான் கிடப்பான். என்னடி சொல்ற? அவன் இங்க உங்க வீட்டுல இருக்கான், அவன் புள்ள இங்க தானே கிடக்கான். இங்கதான் கிடக்கானா? அப்ப வீட்டுக்கு அப்போ 11 மணி வரைக்கும்? அவன் நைட்டு 11 மணி வரைக்கும் இங்க தான் கிடப்பான். அந்த அம்மா அவன் பிள்ளைங்க எத்தனை மணி நேரம் வேலை சொன்னா விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. நாங்களும் தூங்க போயிருவோம். நான் ஒரு 10 மணி வரைக்கும் எந்த பாப்பேன், அதுக்கு பண்ண முடியாது. ஆனா அந்த அம்மா கிங்ஸினு பிள்ளைங்க எல்லாம் முடிச்சுதான் கிடப்பாங்க.
இசை கூட கொட்டடிச்சு தூங்கிடுவா. என்ன இந்த பையன் அந்த அம்மா கிட்ட இவ்வளவு அட்டாச்சா இருக்கான்? அந்த அம்மா கிட்ட கிங்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கானோ? க்ளோஸவா? அந்த அம்மா தான் அவனுக்கு சோறே விட்டுதாங்க. நீங்களாம் சேர்ந்து அந்த பையனை மிருகமா மாத்தி வச்சிருந்தீங்க. அந்த அம்மா இப்பதான் மனுஷனை மாத்திட்டு இருக்காங்க. கிங்ஸனுக்குள்ள இவ்வளவு கொண்டதுன்னு இருக்கணும் எங்களுக்கு இப்பதான் தெரியும். அவன் அப்படிதான் விளையாடுறான் அந்த அம்மா கிட்ட. புள்ள எது அவன் எதுனே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒண்ணு போல விளையாடுது. அந்த அம்மா அவனுக்கும் செத்தா சோறு விட்டுவாங்க. இல்லையே, எங்க இடிக்குதே? அவன் அப்படிலாம் யார்ட்டி இருக்க மாட்டானே. அப்ப நான் பொய்யா சொல்லுதேன்? வாய்ப்பா இல்ல. இங்க பார், அவன் ஒரு பொண்ணு கிட்ட பழகுதானே, இசை தவிர வேற யார்கிட்டயும் பழக மாட்டான். ஏங்க இசை அவனுக்கு காதலி பொண்டாட்டி, அவன் உசுரு. இது இந்த உறவுக்கு பேர் தெரியாது. ஆனா அவங்க ரொம்ப அனுநியமா இருப்பாங்க. அது எனக்கும் தெரியும். ஆனா என் தம்பி இப்பெல்லாம் பண்ண மாட்டான். வாய்ப்பே இல்ல. ஏதோ வச்சு சொல்றீங்க? அதான் நம்ம வீட்டுல வேணும் ஒரு அம்மா இருந்தாங்களே. ஆமா. சொல்ல போனா அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுல அவங்க தான் வளர்க்காங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு நாள் இவ்வளவு க்ளோஸா அவன் இருந்ததே இல்ல. இவங்க வந்து 2 நாள் தான் ஆகுது. அது எப்படி இவ்வளவு க்ளோஸா இருக்க முடியும்? இவங்க சொல்றது சரிதானே. இந்த பையன் எதுக்கு இப்போ அந்த அம்மா கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கான்? க்ளோஸா தான் இருக்கான். எனக்கு தெரியலங்க. வேற யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? இன்னொன்னு சொல்ல வந்துட்டேனே. என்ன? அந்த அலெக்ஸ் அவன் அதுக்கு மேல, சாரனும் அதுக்கு மேல. எங்கயோ இடிக்குதே. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க? இவனுக்கு கிங்ஸன் அளவுக்கு க்ளோஸா இல்லட்டாலும் அந்த அம்மா கையால சாப்பிடுறதுக்கு கரெக்டா வீட்டுக்கு வந்துருவானுங்க. எங்க இன்னொன்னுங்க, இவளுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குங்கிறது நமக்கு தானாவே தெரியுது. அந்த அம்மாவை குறை சொல்ல முடியாது. நல்ல பொறுப்பா இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களை கவனிக்கிற வேலை எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா? அப்படி இல்ல, தாயாதுக்கு முன்னாடியே பாட்டி ஆனா அதை கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு திணறிட்டேன். அனுபவம் இல்லைல்ல, தூக்கம் இல்லாம கிறுக்கு பிடிச்சிட்டேன். என்னடி சொல்ற? பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு கஷ்டமாலாம் இல்ல, அதை பாக்குற பக்குவம் எனக்கு வரல. ஆனா இந்த அம்மா அப்படி இல்லைங்க. நாங்க நிம்மதியா தூங்குறோம். அந்த அம்மா பிள்ளைங்களை அவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிட்டாங்க. கிங்ஸி பிள்ளைகளை மட்டும் இல்ல, நம்ம சாம் புள்ள, அப்புறம் நம்ம ஜபா, எல்லா பிள்ளையுமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. பிரேம் பிள்ளையும் சாம் பிள்ளையும் அந்த அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டே சுத்துதுங்க. எப்ப பாட்டின்னு கூப்பிடுறானுங்க. சொல்ல போனா இந்த வீட்டுல இந்த அம்மா நல்லா பழகிட்டாங்க. என்ன எல்லாரும் அந்த அம்மா தலையில தூக்கிச்சு கொண்டாடுறீங்க? அவங்க யாரு என்னன்னு தெரியுமா? கூட்டு வந்ததே உங்க மாவா. என் அம்மாவா கூட்டு வந்தா சரியாதான் இருக்கும். ஆனா இந்த பயவுள்ளைக்கு மட்டும் எப்படிதான் இப்படிப்பட்ட ஆட்களா கண்ணுல தெரியுமோ தெரியல. என் புள்ள எப்படி சலிச்சு கூட்டு வர பத்தியாடி? அது என்னமோ உண்மைதான். இவ கண்ணுக்கு மட்டும்தான் இப்படி ஆட்கள்லாம் தெரிவாங்க. அது அப்படி இல்லடி. அவ தெய்வம். என் புள்ள தெய்வம். தெய்வத்துக்கு தெரியும் யார வீட்டுக்கு கூட்டிட்டு வரும், யார வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாது. உன்னை கூட்டு வந்தா பத்தியா? போதும். வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? இல்ல கேட்ட. அதான் தோட்டத்து வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னீல. அதான் வந்துட்டேன்ல. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. அப்படின்னா யாரும் இல்லைன்னு அர்த்தம். வேண்டாம், கிட்ட வந்தீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும். என்னடி பூசக்கிட்ட கத்துற? நீங்க எப்படி பட்டாலும் எனக்கு தெரியாது. வேண்டாம், உங்க மொரட்டு பத்தி என்கிட்ட காட்டாதீங்க, ஓடிடுவேன். ஓடிடுவா? வேணாம். அப்படி கொத்தினாப்புல வந்துருமா? அப்ப அங்க ஒரு பிளான், நான் இங்க வந்துட்டேன். அப்பதான் போட்ட பிளான சக்சஸ் பண்ண முடியும். அடைய தங்க புள்ள, என் வயிறு புள்ள. என்னமா? நான் எப்படி வீட்டுக்கு கரெக்டா வந்துட்டேன் பத்தியலாப்பா? ஆமா தங்கம். சரி வா, அப்பா வந்துட்டு போய் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிடணும். உனக்கு இப்ப நான் ஜூஸ் குடிக்கணும், என்னப்பா எப்படி குடிச்சிட்டு போறேன்னு மட்டும் பாருப்பா. அப்படின்னா நான் அங்க போக கூடாதுன்னு இவங்க வந்திருக்கா. அப்படின்னா என்னமோ பெருசா பிளான போட்டிருக்கா. தூங்க வச்சிட வேண்டியதான். 2 வச்சு தாளாட்டினா தூங்க போறா. தங்க பிள்ளை வாமா, அப்ப கிட்ட வா. தங்க ஓடியா, என் அம்மா தங்க பிள்ளை ஓடியா. தூங்க வைக்கிறதுக்கு கூப்பிடுதாவா உஷாராரே. அம்மா என் தங்க பிள்ளை என்ன ஓடி வந்திருக்கு பாரு. இங்க வாமா, வா. அப்பா லேசா கால் அமைக்க விட முடியுமா? வேண்டாப்பா. இல்லம்மா, கால் வலிக்கும். வா. அம்மா என் புள்ள எப்படி ஓடி வந்திருக்கு பாரு. வாமா என் தங்க புள்ள வா.